மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத் யோகத்தின் காரணமாக 2025 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நிகழ்ந்த புதன்பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த விஷயங்கள் அற்புதமாக அருமையாக மிகச்சிறப்பாக அமைகிறது என்று துல்லியமாக ஆராய்ச்சி செய்து சற்று சுருக்கமாக பார்ப்போம். மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக புதன் பகவான் திகழ்கிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து ராஜ கிரகமான சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக சூரிய புதாதிபத் யோகத்தை ஏற்படுத்தி நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தின் துவக்கத்தில் இருந்தே 10ஆம் இடத்தில் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார். அதன் பிறகு புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தனித்து சுபத்துவ பாதையில் அருமையாக அற்புதமாக பயணிக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும் புதன் பகவான் கடைசி தருணமான அதிதீவிரமான சூரிய புதாதிபத் யோகத்தை ஏற்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரிய புதாதிபத் யோகத்தாலும் புதன் பகவான் சுபத்துவ பாதையில் பயணிப்பதாலும் இரட்டிப்பு நன்மைகள் நிறைந்து கிடைப்பதன் காரணமாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானை சமகிரகமாக பார்க்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் செயல்படுகிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் சூரிய புதாதிபத் யோகத்தை தீவிரமாக ஏற்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பிரம்மாண்டமான அதிரடியான விதத்தில் பல்வேறு விதங்களில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை புதன் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் என அனைத்தும் நீங்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான பல்வேறு விதங்களான மாறுதல்களை பலமாக புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களும் எளிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. நவகிரகங்களில் இயற்கையிலேயே மிகச்சிறப்பான சுப கிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று 14ஆம் தேதிக்கு பிறகு தனித்து ராசிக்கு 10இல் சுபத்துவ பாதையில் பயணிக்க இருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகள் நிறைந்து உண்டு. அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசி 12ஆம் இடமான விரயஸ்தானம் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் ஆகிய இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பது சற்று கடினம். ஆனால் மற்ற இடங்களில் நல்லபல அதிரடியான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் எளிதாக நிறைந்து வாரி வழங்குவார். இந்த வகையில் பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானம் ஜீவன ஸ்தானம் கர்ம ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு ராசிக்கு 10ஆம் இடத்தை பலப்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான வருமானம் பணவரவு அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத் யோகத்தை தீவிரமாக மாற்றுகிறார். எனவே தற்போது உங்களுக்கு 7.5 சனி காலகட்டமாக இருந்தாலும் கூட மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களை தேடி வருகிறது. புதன் பகவான் சூரிய பகவானுக்கு மிகவும் அருகாமையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான பிரகாசமான ஒளி பொருந்திய கிரகமாகவும் புதன் பகவான் திகழ்கிறார். இப்படிப்பட்ட புதன் பகவான் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு துணிச்சலும் வீரமும் விவேகமும் நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படவிருக்கின்ற மிகப்பெரிய அளவில் கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை கூட உங்களுடைய மிகப்பெரிய அளவிலான அறிவு ஆற்றல்களால் எளிய முறையில் கையாளுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் புதன் பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் சூரியன் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு இந்த தருணத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன.
எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள், தடை, தாமதங்கள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான பல அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். இந்த வாய்ப்புகளை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் காரிய தடைகளும் நீங்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் அருமையான அற்புதமான உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள், பண வரவுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் நிறைந்து கிடைக்கும். குடும்பம் ரீதியாக பல்வேறு விதங்களில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், சிரமங்கள், கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தங்கு தடை இல்லாமல் கண்டிப்பாக சந்திக்க முடியும். இதுவரையில் உங்களுடைய மனதிற்கு உளைச்சலையும் வருத்தத்தையும் கொடுத்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகளும் தீராத நோய்களும் தீர்ந்து உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுக்கு மனத்திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமையும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்களை பெறக்கூடியதாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் பகவான். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து, புதுக்கடை திறப்பு விழா, புதுமனை புகு விழா, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது என பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமையக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை நீங்கள் திட்டமிடுவதை விட மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது. மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், பிரச்சனைகள், தடை, தாமதங்கள் என அனைத்தையும் மிகப்பெரிய அளவில் மிகச்சிறப்பாக அறிவு கூர்மையோடு துல்லியமாக கையாளுவதற்கான அறிவு ஆற்றல்களை புதன் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். உத்தியோகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள், சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை, அதாவது மிக கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளை கூட அறிவு கூர்மையோடு மதிநுட்பத்தோடு சாதுரியமாக செம்மையாக கையாண்டு அவற்றை நன்மைகள் நிறைந்தவையாகவும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை இனிதாக நிறைந்து புதன் பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை செம்மையாக அறிவு ஆற்றலுடன் கனகச்சிதமாக நுணுக்கமாக உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எனவே உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான மிகப்பெரிய அளவிலான அருமையான மிகச்சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான வியாபாரத்துறை, தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வாறான விஷயங்களில் இருக்கக்கூடிய தாமதங்களையும் தடைகளையும் நீக்கி நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான காரியங்கள் மிகச்சிறப்பாக அற்புதமாக அருமையாக உங்களுக்கு அமைகிறது. இந்த நேரத்தில் வியாபாரத்துறை, தொழில் துறையில் புதிய முதலீடுகளை தாராளமாக நீங்கள் நன்கு திட்டமிட்டு அறிவுத்திறனோடு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான ஆற்றல் நிறைந்து கிடைக்கிறது என்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகள் ஏற்பட்டு லாபங்கள் அதிகரித்து பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உங்களுக்கு அதிகரித்து பொருளாதார நிலை உயரும். மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் 7.5 சனி காலகட்டத்தின் விரயசனி காலகட்ட இறுதி காலகட்டமாக இருந்தாலும் புதன் பகவானின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நீங்கள் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டம் ஆரம்பிக்கும் போது அந்த அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு கடினம். எனவே இந்த விரயசனியின் இறுதி காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையாக சூரிய புதாதிபத்தி யோகமும் புதன் பகவான் 10ஆம் இடத்தில் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் உங்களுடைய வியாபாரம், தொழில் ரீதியான பணிகளில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களை கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும். இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் வியாபாரம் மற்றும் தொழில் துறையில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து பெற முடியும். சந்தை நிலவரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் அவற்றை சாதுரியமாக கையாண்டு நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும். என்றாலும் பங்குசந்தை, ரேஸ், லாட்டரி போன்ற முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. வியாபாரம் மற்றும் உற்பத்தி ரீதியான பணிகளில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும்.
கலைத்துறையின் அதிபதி என்று அழைக்கப்பெறுகின்ற சுக்கிர பகவானும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட வருமான உயர்வுக்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதில் தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் எதுவும் இருக்காது. உங்களுக்கு பிரச்சனைகள் அளவோடு இருப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்களை திறம்பட செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களான கலைஞர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயங்கள் கலைத்துறையில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக நீங்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறப்பான உயர் பொறுப்பு ஒன்று உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. மாணவ மாணவி கண்மணிகளின் கல்விரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான அருமையான திட்டங்களை அறிவு நுட்பத்தோடு துல்லியமாக நன்கு திட்டமிட்டு செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மாணவ மாணவியர்கள் கல்வியில் திட்டமிட்டபடி மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு. இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் புதன்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பகவான் கோவிலுக்கு சென்று பெருமாள் பகவானுக்கு 2 நெய்தீப விளக்கு போட்டு தரிசனம் செய்யுங்கள்.